வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ என்ன காரணத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன்னா, ரீசெண்டாக வந்துட்டு இத்திஹாட் கேம்பிங் க்ரூவுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணேன். அவங்க அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு வெரிஃபை பண்ணி எனக்கு வந்துட்டு வீடியோ அசஸ்மெண்ட் இன்டர்வியூக்கா இமெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்டர்நெட்டில் எல்லாம் செக் பண்ணேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்கள்ட்ட நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம் எது செய்கிறது, எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே கிடைக்கல. அது நானே தேடி பார்த்தப்போ ஹிந்தி, இங்கிலீஷு, மற்ற எல்லா ஸ்டேட்லேருந்துமே நிறைய பேர் பேசுனாங்க. அவங்களோட நாலேஜ் ஐடியாவில் கொஞ்சம் கெதர் பண்ணேன். மற்றபடி தமிழ் லைனில் எனக்கு தெரிஞ்சு யார் அந்த அளவுக்கு அப்ளை பண்ண மாதிரி தெரியல. மேபி இருக்கலாம், மேபி இன்டர்நேஷ்னல் லோக்கலில் இருப்பாங்க நினைக்கிறேன், லோக்கல் ஏர்லைன் அந்த மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் 7ஆம் தேதி நான் அப்ளை பண்ணேன். 8ஆம் தேதி ஈவினிங் போல் எனக்கு ரிப்ளை மெயில் வந்தது, இந்த மாதிரி இன்டர்வியூ அசஸ்மெண்ட் வீடியோ சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வெர்ச்சுவல் இன்டர்வியூ தான். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க, ஹையர் வியூ லிங்க் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க, இமெயில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது இத்திஹாட் கரியர் போர்ட்டலுக்குள்ளே போய்டும் ஹை வியூ லிங்க்கு. அது நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணணும், எப்படி நம்ம அதை பார்க்கணுன்னா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்னா, அது நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு ஹானஸ்டான முறையில் எந்த விதமான அப்புறம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஏஐ டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களோட தாட் என்ன, உங்களோட விஷன் என்ன, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு போயிட்டு ஆப்போசிட்லேயே சிஸ்டத்துலேயோ லேப்டாப்பு டேபையோ வச்சுட்டு நம்ம பேசி அந்த ஆன்சரை சொல்லி அது இன் ஃப்யூச்சரில் வந்து மேபி நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் அவங்க அசஸ்மெண்ட்டே கூப்பிட்றப்போ மேபி அதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி சொன்னாலும் ஹானஸ்ட்டாக நம்ம இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோங்கிறத வந்து நம்ம சொல்லணும். அப்புறம் நான் இந்த விஷயங்களில் வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களை பற்றி சொல்லுங்கன்னா உங்களோட ஹைட் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட ஹைட் எப்படி சொல்லுங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீடியோ கேமரா வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான இடத்துல செட் பண்ணிவிட்டு அதை அவங்க கொடுக்குற அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எதுக்காக ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இது வந்து ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் போய்டும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 4 கொஸ்டினில் 8 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. 8 நிமிஷத்தில் நீங்கள் அந்த 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பேஸ் தான். ரெக்கார்டு, அதாவது இப்போ நீங்கள் பேசுகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் ரெக்கார்ட் பண்ணி ரீரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணுறீங்க, இந்த வீடியோ நம்ம பேசுகிறது வந்துட்டு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சப்மிட் பண்ணப்போ, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும், மறுபடியும் நான் பேசுனது இன்னும் தடவை நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீரெக்கார்ட் கொடுத்து மறுபடியும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் கொஸ்டின் வரும், அடுத்து 4 கொஸ்டின், அடுத்தது பார்த்திங்கன்னா 8 கொஸ்டின் கேட்பாங்க. அது எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும். நீங்கள் வந்துட்டு என்ன இதனால ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்களே ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி மொபைலை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லை ஏரோப்ளேன் மோடில் போட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இவன் நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு உங்களை வந்து ஒரு க்ரூ மெம்பர் பார்க்குறாங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாங்க, சப்போஸ் மொபைல் தூக்கிறதுக்கு சொல்கிறாங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களா, அதே மாதிரி கொஸ்டின் நான் இப்போ அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதில் 2 கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களால் என்ன அளவு சொல்ல முடியும், மோஸ்ட்லி என்ன சொல்லுவீங்க, குறைஞ்சபட்சமாக அதை நீங்கள் எப்படி எடுத்து சொல்லுவீங்க, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறது ஒரு 4 டாப்பிக்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 39 கொஸ்டின்ஸ், ரொம்ப பெரிய ஒரு
20 நிமிஷத்துக்கு உண்டான ஒரு கேள்வி அது. எல்லாமே வந்து எப்படின்னா சாய்ஸ் இருக்கும். 2 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எதர் இப்படி இருக்கலாம், அது எதர் இப்படி. ஒரு விஷயத்தை நான் இப்படி பண்ணுவேன், ஒரு விஷயத்தை நான் இப்படி செய்ய மாட்டேன். இதில் நீங்கள் எப்படி குறைஞ்சபட்சம் என்ன செய்வீங்க, அதிகபட்சமாக நான் எப்படி செய்வேங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ரொம்ப நாலேஜபுளாக இருக்கும். திங்க் பண்ணி யோசிச்சு தான் வந்து சொல்லணும். அப்புறமேல வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டு ஒரு நம்பர், எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட்டு அதோட நம்பர், அதோட கெப்பாசிட்டி இத்தனை பேர், அவங்களுக்கு உண்டான இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸு, மைக்ரோஃபோன், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு ஒரு கொஸ்டின். இப்போ இத்தனை பேர் இந்த ஃப்ளைட்டில் 150 பேர் போகிறாங்கன்னா 150 பேருக்கு உண்டான ஸ்நாக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை பேருக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டில் இத்தனை பேர் போகிறாங்க, இத்தனை பேருக்கு வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ஹெட்ஃபோன்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதை வந்து இப்போ ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு செலவாகும், ஒரு ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எந்த காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் கொடுத்துருவாங்க. இந்த பார்ட்டில் வந்துட்டு 4 கொஸ்டின் வரும். இது எல்லாமே ரெஃபரல் வந்துடும். ரெஃபரல் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸு, ஃப்ளைட்டோட சீட் கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸில் இருக்கிற ஸ்நாக்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி எத்தனை பேருக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து ஆன்சர் எடுத்து நீங்கள் போடலாம். ஸோ கொஸ்டினை படிச்சுட்டு அங்கே கொடுக்குற ரெஃபரல் பார்க்குறோம், இது ரெண்டுத்தையும் எப்படி மேட்ச் பண்ணுறோம், ஆன்சர் எடுத்து போட வேண்டியது. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்படியா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷம் டோட்டலாக நீங்கள் உங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி 60 மினிட்ஸுக்குள்ளே முடிக்கலாம், இல்லை 60 நிமிஷம் முடிக்கலாம், இல்லை 45 மினிட்ஸில் முடிக்கலாம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களோட போக்கில் நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்குறீங்க, நீங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்கிறவங்க இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும், டக்குன்னு போயிடலாம். பட் இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் ஈவன் செலக்ட் ஆனால். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஏவியேஷன் ஃபீல்டுன்னு வந்து நான் அதுக்கான கோர்ஸ் படிக்கலை, அதுக்காக எந்த விதமான ட்ரைனிங் இருக்குல்ல. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் பார்த்தீங்கன்னா பேசிக் தான், பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும், புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப யூரோப்பியன் மாதிரி ஃப்ளூயண்ட்டாக அவங்களுக்கு வராது. ஸோ நார்மலாக நம்ம பேசுகிறது போடுறதுன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு தங்கிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணது டக்குன்னு எனக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதுவாக இருந்தாலும் ஓகே இருக்குது இல்லை, பட் அட்டன் பண்ணுங்கிறது தான் நான் போய் அட்டன் பண்ணேன். கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண, சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நல்லா திங்க் பண்ணி யோசித்து எப்படி செய்யலாங்கிறது நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸ் அது மாதிரி தான் இருந்தது மோஸ்ட்லி. ஓரளவு ஓகே ஃபைனல்ஸ் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இது எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், எப்படி ஆன்சர் போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணிடலாம். இப்போ தான் என்னோடய எக்ஸாம் முடித்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய சப்மிஷன் வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் முடித்தேன் நான். இது ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் மிடில் நடுவில் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே, ஆக்சுவலாக நான் லிங்க்டின்ல வந்து தான் இருக்குது. லிங்க்டின்ல இந்த மாதிரி ஹைரிங் கேபின் போட்டு வந்தேன். சப்போஸ் நீ யாராவது வந்துட்டு செப்பரேட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணலாம், கரியர் போர்ட்டலில் etihad.com போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்பயும் ஆன்லைன் ஹைரிங் தான் போயிட்டுருக்கு, அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு கரியர் சூஸ். சப்போஸ் இந்தியாவில் வந்துட்டு ஏர் இந்தியா, எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஆகாஷான்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, நாலேஜபுளாக இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் யாருமே இல்லை. இப்போ கரண்ட்டில் செக் பண்ண வரைக்கும் தமிழில் எனக்கு டீட்டெயில்ஸாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இதை அப்ளை பண்ணுங்கள், நர்வஸ் ஆகாதீங்க. ஏன்னா இது நான் வந்துட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கிடையாது, நார்மலாக நான் கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அட்டென்ட் பண்ணேன். கொஸ்டின் பார்க்குறப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்ன பண்ணுறது, எப்படி செய்கிறது எப்படி சொல்லிட்டு. யோசித்து கொஞ்சம் நர்வஸ் ஆகாமல் பதட்டப்படாமல் பொறுமையான முறையில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ இருக்கிற இடத்துல நல்லா படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்துட்டு அந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறைய ஹைட் பண்ணிகிட்ருக்கலாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இன்விடேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. முன்னாடி மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறதில்ல. ஆக்சுவலாக 2017 நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2025 தான் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு ஏவியேஷன் ஃபீல்டில் வந்துட்டு நான் போகணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து இதை சூஸ் பண்ணி பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நல்ல வேறு ஒரு சூழ்நிலையும் சந்திக்கலாம்.